வீட்ல நாங்க எல்லாருமே இருக்கிறப்போ, நாங்க வேலை எப்படி எல்லாருமே சேர்ந்து செஞ்சுப்போம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பார்த்துடுங்க. நம்ம எந்த வேலை வேணாலும் காலாங்காத்தால ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் டிஃபன் செய்ற வேலை மட்டும் கண்டிப்பா செஞ்சே ஆகணும் இல்லையா? இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளா செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு சட்னி 2 விதமான சட்னி செஞ்சுட்டேன். 2ம் ஒரே கலர்ல தானே இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கலர் ஒரே மாதிரி இருக்கு. பட் அது வேற வேற சட்னி தான். ஒண்ணு தேங்காய் சட்னி, இன்னொன்னு வேர்க்கடலை சட்னி. 2த்துல காஞ்ச மிளகா போட்டதுனால ஒரே சிஸ்டர் அண்ட் பிரதர் மாரி ஒரே கலர்ல இருக்கு. அதனால அப்படி தெரியுது அவ்வளோதான். சட்னி செஞ்சுட்டு அதுக்கு தாளிச்சுட்டு பக்கத்துல வச்சுட்டேன். இப்போ இட்லி ஊத்தி வைக்கலாம்னு சொல்லிட்டு மாவு இட்லி பிளேட்ல ஊத்தி வைக்கிறேன். இட்லி செஞ்சாலும் கஷ்டம்தான், தோசை செஞ்சாலும் கஷ்டம்தான் நம்மளுக்கு. இட்லி செஞ்ச அன்னைக்கு என்னவோ ஷிங்க் ஃபுல்லா பாத்திரம் இருக்கும். அதே தோசை செஞ்சோம்னா ஒரு நாள் ஃபுல்லா கேஸ் கிட்டே இருக்கணும். வேலைங்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா தோணினாலும் நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுல அது ஒரு தனி திருப்தியாவே இருக்கும் இல்லையா? அதனால கஷ்டம் எல்லாம் போயிடும். இட்லி ஊற்றி வச்சுட்டு நான் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். ஐ மீன் கிச்சன் ரூம்லேருந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். இன்னைக்கு சண்டே. இந்த வீடியோ எடுத்தது சண்டே. சண்டே எனக்கு இந்த வேலையெல்லாம் இருக்கும். பசங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற பேக் எல்லாம் வாஷ் பண்ணிப்பேன். அதே விதமாக லஞ்ச் பேக்கில் கொடுத்து அனுப்புகிற நாப்கின்ஸ் எல்லாம் கூட நான் கையிலவே வாஷ் பண்ணிப்பேன். அது மிஷினில் போட்டால் சீக்கிரமாக போயிடும். கையில் வாஷ் பண்ணோன்னா நம்மளுக்கு புதுசு மாதிரியே இருக்கும். அதனால அதெல்லாம் கையில் வாஷ் பண்ணிப்பேன். ஸ்கூல் பேக் மட்டும் வீக்லி வாஷ் பண்ண மாட்டேன். 2 வீக்ஸ்க்கு அந்த மாதிரி வாஷ் பண்ணிப்பேன். ரொம்ப அழுக்காக இருந்துச்சுன்னா வாஷ் பண்ணுவேன். இல்லைன்னா நல்லா இருக்கு அப்படி தோணிச்சுன்னா விட்டுடுவேன். ஏன்னா ஜிப் எல்லாம் சீக்கிரமாக போயிடும் இல்லையா? அதனால அதை அடிக்கடிக்கு வாஷ் பண்ண மாட்டேன். ஆனால் லஞ்ச் பேக் மட்டும் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வாஷ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம கொடுத்து அனுப்புகிற சாம்பார், சட்னி அதெல்லாம் கொட்டிட்டு அந்த லஞ்ச் பேக்குள்ளவே இருக்கும் இல்லையா? நம்ம அப்படியே பாக்ஸ் வச்சு கொடுத்துட்டே இருந்தால் பாக்டீரியா கூட கொடுத்தமிச்ச மாதிரியே இருக்கும். அதனால அது மட்டும் கம்பல்சரி வாஷ் பண்ணிப்பேன். சில துணிங்க புதுசா வாங்கிட்டு வந்த உடனே ரொம்ப கலர் போயினே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி கலர் போகாம இருக்கிறதுக்காக இந்த டிப் உங்களுக்கு நல்லாவே யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். தண்ணியில கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஸ்மெல்லுக்காக கொஞ்சமாக சர்ஃப் சேர்த்துக்கிறேன். சர்ஃப் சேர்க்க வேண்டிய அவசரம் கிடையாது. நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா சர்ஃப் சேர்க்க வேண்டிய அவசரம் கிடையாது. ஆனால் இது புது துணி இல்லையா? கொஞ்சம் டஸ்ட் எல்லாம் ஜாஸ்தியாகவே இருக்கும். அந்த புது வாடையெல்லாம் கூட போகணும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சர்ஃப் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி அலசி இன்னொரு பக்கெட்டில் மாற்றிக்கிறேன். இது செக் பண்ணுறேன். 2-3 பெட்ஷீட் இருக்குது. அதனால செக் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செக் பண்ணிட்டு இருக்கிறேன். இல்லைன்னா ஒன்றேன்னா ஒரு 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு கலர் போகாமல் இருக்கும். ஜாஸ்தி கலர் போயிட்டே இருக்கும் இல்லையா? சுண்ணாம்பு மாதிரி போயின்னு இருக்கும் இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் அவாய்ட் ஆகும். ஆனால் நம்மளுக்கு சில துணிங்க புதுசுலவே கொஞ்சம் கலர் போயிட்டு அதுக்கப்புறம் செட் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி புதுசில் கூட நம்மளுக்கு கலர் போகாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். கல்லுப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் ஒன்றொன்னா செக் பண்ணுறதுனால ஒவ்வொன்றா இந்த மாதிரி அலசிட்டு இன்னொரு பக்கெட்டில் போடுறேன். ஏன்னா எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டோன்னா கலர் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிச்சுன்னா நல்லா இருக்காது இல்லையா? அதனால் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கல்லுப்பு சேர்த்துட்டு ஊற வைக்கிறேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு புது பெட்ஷீட் அப்படியே எனக்கு யூஸ் பண்ணணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த ஸ்மெல் எல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு சும்மா இதை அப்படியே அலசி எடுத்துப்பேன். ப்ரெஷ் போடுறது, சோப் போடுறது அந்த மாதிரி இல்லாமல் பெட்ஷீட் மட்டும் நான் சும்மா அப்படியே அலசி எடுத்துப்பேன். கொஞ்சம் நேரம் ஊறின பிறகு அலசி எடுத்துப்பேன். இது எல்லாமே இப்போ நான் கையில் துவைக்கணும். என் பசங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. பெரிய நான் ஹெல்ப் பண்ணுறேன் மம்மி அப்படின்னு சொன்னால் இதுக்குள்ளவே என் வீட்டுக்காரர் உள்ளே ஃபேன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் காலங்காத்தால ஏஞ்சப்போ சொன்னேன், ஃபேன் ரொம்ப டட்டி ஆயிடுச்சு இல்லையா? கொஞ்சம் க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வேலை செய்கிறதுக்கு வந்துட்டேன். நான் இந்த துணியெல்லாம் துவைச்சிட்டு வரதுக்குள்ளே அவர் க்ளீன் பண்ணி வச்சுட்டு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினச்சாரு. பாவம் சொதுப்பிச்சு. நான் ஊற வச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கிடலாம், அதுக்கப்புறம் போய் துணி துவைக்கலான்னு வீட்டுக்குள்ளே வந்த உடனே இந்த மாதிரி ஃபேன் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்ன நீ தான் க்ளீன் பண்ணுறியா? என்ன இது ஆச்சரியம் அப்படின்ட்டு கேட்டால், ஆமாம் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னா இந்த மாதிரி பண்ணி வச்சிட்றிய நீ. நம்மளா கொடுத்தா கூட உனக்கு வாங்க தெரியலையே சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வீடெல்லாம் கூட அவரே க்ளீன் பண்ணிட்டாரு.
சில பேர் சொல்லுவாங்க, வீட்ல ஆம்பளைங்க வேலையே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா எங்களுக்கு அப்படி கிடையாது. எனக்கு ரொம்ப வேலை இருந்துச்சுன்னா, அவரே எடுத்து செஞ்சுப்பாரு இந்த வேலையெல்லாம். அதுவும் இல்லாம சண்டேன்னா ஃபுல் கிளீனிங் பண்ணுவோம் இல்லையா? அதனால அவரே வந்து வாண்டடா செய்வாங்க. நான் எந்த வேலையும் இது செய், அது செய்ன்னு சொல்ல மாட்டேன். அவரே நான் பண்றேன்னு சொல்லிட்டு அவரே செய்வாங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ வேலை செய்றோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியும் இல்லையா? அது பார்த்த உடனே அவரே இந்த மாரி வீடு பெருக்கிறது, பெட்ஷீட் மாத்துறது, பெட்ஷீட் போடுறது அந்த வேலையெல்லாம் பண்ணி வச்சுடுவாங்க. சின்ன சின்ன வேலை செஞ்சாலே போதும் இல்லையா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடும். போதும் அவ்வளோ செஞ்சா எனக்கு வேலையே செய்யலைன்னாலும் பரவாயில்ல. நான் செய்கிறேன்னு சொன்னாலே போதும். அதனால நான் அவ்வளோவா வேலை செய்ன்னு சொல்லிட்டு தொந்தரவு பண்ண மாட்டேன். நான் வந்து துணி துவைச்சின்னு இருக்கிறேன். என் பெரியவ வந்து நான் அலசுறேன் மம்மி, நான் ஹெல்ப் பண்ணுறேன் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு வந்தா. சரி பண்ணுறவங்களையும் ஏன் நம்ம வேண்டான்னு சொல்லணும்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். துணியெல்லாம் துவைச்சிட்டு இருந்தா அவர் அலசி வச்சுட்டாரு. அவருக்கு தெரியல. ஃபர்ஸ்ட்டு ஒரு முறை சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவரே அலசிட்டாரு. அவருக்கு ஒரு முறை சொன்னா போதும். எல்லாம் நல்லா பிடிச்சிருவாரு. எந்த வேலையா இருந்தாலும். நல்லா அலசி வச்சுட்டா. எல்லாமே அவ தான் பண்ணா. பெட்ஷீட் மட்டும் நான் தான் அலசினேன். மீதி எல்லாமே அவ அலசி வச்சுட்டா. அதுக்கப்புறம் மாடி மேல காய வச்சாச்சு. மூஞ்சி காட்டுறடே ஃபேமஸ் ஆகிடும் அப்படா. எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டு. நாங்க துணி துவைக்கிறதுக்குள்ளவே இட்லி வெந்துச்சு. இட்லி எடுத்து பசங்களுக்கு எங்க வீட்டுக்காருக்கு சர்வ் பண்ணிட்டேன். எல்லாருமே சாப்பிட்டுட்டு அவங்க கட்டிங் பண்ணணும், ஹேர் கட்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு சலூனுக்கு போயிட்டாங்க. நான் வீட்டில் இருக்கிற வேலை ஒவ்வொன்றா செஞ்சுன்னு இருக்கிறேன். ஓ! சண்டே அன்னைக்கு இதுதான் ஸ்பெஷலா? ஓ! 2மே சட்னியா? அப்படின்ட்டு கொஞ்சம் ஆச்சரியமா பார்த்தாங்க. அவங்க சாம்பார், சட்னி இருக்கும்னு நெனச்சாங்க. பட் 2மே சட்னி இருக்கவே, "என்ன இது இதுதான் ஸ்பெஷலா?" அப்படின்ட்டு கேட்டுட்டாரு. அவங்க சாப்பிட்டுட்டு கடைக்கு கிளம்பிட்டாங்க. எப்படியோ துணியெல்லாம் துவைச்சிட்டோம் இல்லையா? பக்கெட் எல்லாம் கூட வாஷ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிட்டு இருக்கிறேன். வீக்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணிட்டே இருந்தாலும் எங்களுக்கு வந்து உப்பு தண்ணினால பக்கெட் எல்லாம் வெள்ளையா ஆயிடுது. மனுஷங்கள ஆக மாட்டேன்றாங்க. ஆனா பக்கெட்டுங்க மட்டும் வாரத்துல ஒரு முறை நல்லா வெள்ளையாயிடுது. அது கிளீன் பண்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடும். ஃபர்ஸ்ட்டு வந்து சோப் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுடுவேன். அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி இந்த மாதிரி கழுவிப்பேன். ஆனாலும் அந்த வெள்ளை மட்டும் போவே போவாது. தேய்ச்சி தேய்ச்சி கழுவ வேண்டியதா இருக்கும். அது ஒரு சந்தோஷம் இல்லையா? பக்கெட்ஸுங்க, துணிங்க, அதுவும் இல்லாம பாத்ரூம்ஸு இதெல்லாம் கிளீனா இருந்துச்சுன்னா, நம்ப என்னவோ சொர்க்கத்துல இருக்கிற மாரியே ஃபீல் ஆகும். எல்லாமே கிளீன் பண்ணிட்டோம்ப்பா. அப்பாடா! எவ்வளோ நீட்டா இருக்கு நம்ப வீடு. அப்படின்ட்டு கிளீன் பண்ண இடத்த மறுபடியும் வந்து பார்த்துன்னே இருப்போம் இல்லையா? நம்ப கண்ணாடியில பார்த்துக்கிற மாரி கிளீனா இருக்கிறப்போ எல்லாமே வந்து அடிக்கடிக்கு பார்த்துன்னே இருப்போம். எனக்கு அந்த பைத்தியம் இருக்கு. கிளீனா இருந்துச்சுன்னா அது ஒரு சாட்டிஸ்ஃபைடு. அதுக்கப்புறம் தொட்டியில ப்ளீச்சிங் கூட போட்டு வச்சுட்டேன். எங்களுக்கு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி வரும். அதனால இந்த மாரி ப்ளீச்சிங்
ப்ளீச்சிங் போட்டு வைக்கிறதுனால பாச்சி கட்டுறது அந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் இருக்கும். அதனால ப்ளீச்சிங் கூட போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தான் துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் மாடி மேலே காய வச்சோம். நான் முன்னாடியே சொல்லிட்டேன்னு நினைக்கிற காய வச்சுட்டோன்னு சொல்லிட்டு சாரி. இந்த வேலையெல்லாம் செஞ்ச பிறகு தான் துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் காய வச்சோம். அது வரைக்கும் தண்ணி எல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். பார்த்தீங்களா 2 பக்கெட் ஃபுல்லாகிடுச்சு. இன்னொரு பக்கெட்டுக்காக வெயிட்டிங்கில் வேறு இருக்குது. பசங்க இருந்தால் அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. வீட்டில் யாரும் இல்லாதனால நானே 2-3 வாட்டி ஏறி இறங்க வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு நல்லா சாப்பிட்டேன். அதுக்குள்ளவே எனக்கு 10:30 அப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இருக்கிற பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சிடலாம்னு சொல்லிட்டு கழுவுன்னு இருக்கிறேன். இப்போ எல்லாம் ஷிங்கில் ஒரு பாத்திரம் இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா யாரோ ஒருத்தர் சொன்னாங்க ஷிங்கில் 1 மினிட்க்கு 1 இன்ச் பாக்டீரியா ஃபார்ம் ஆகுதா. அப்பாடா நம்மளுக்கு வேண்டாம். அந்த 1 இன்ச்சு பாக்டீரியா சாப்பிட்டு எத்தனை நோய் வரதுக்குள்ள எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த பாத்திரம் கழுவி வச்சிட்டோன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஹெல்த்து நல்லா இருக்கும் இல்லையா. ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் பசங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப நல்லா இருக்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம நல்லா இருந்தால் தான் அவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க. அதனால சிங்கில் எந்த பாத்திரம் போடாமல் இந்த மாதிரி கழுவி வச்சிடுறேன். இட்லி எண்ணாவே முன்னாடி சொன்ன மாதிரி பாத்திரம் ஜாஸ்தி. அதனால எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். மதியத்துக்கு வந்து சமையல் செய்யலை. எங்கள் வீட்டுக்கார் வந்து வெளியில் ஏதோ ஃபங்க்ஷன் இருக்கவே அங்கே கிளம்பிட்டாங்க. அவங்க இல்லைன்னா நம்ம வீட்டில் சமையலே செய்ய மாட்டோம் இல்லையா. இருக்கிறத வச்சு சமாளிச்சிடுவோம். இட்லி நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த சட்னியோட மறுபடியும் இட்லி ஊற்றி மதியத்துக்கே சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் டைரெக்டாக நைட்டுக்கு ஜம்ப் பண்ணிடலாம். மதியம் வந்து படம் பார்க்கறது, டிவியில் வர ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் நைட்டுக்கு பொங்கல் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப கிரேவிங்காக இருந்துச்சு. எனக்கு என்னவோ பொங்கல் நைட்டில் சாப்பிட்டா ரொம்ப திருப்தியாக தோணும். டம்மி வந்து ரொம்ப லைட்டாக இருக்கிற மாதிரி தோணும். நல்லா தூக்கம் வரும். காலங்காத்தில் செஞ்சு சாப்பிட்டா டே ஃபுல்லாக தூங்குறதை விட இந்த மாதிரி நைட்டு செஞ்சு சாப்பிட்டு நல்லா திருப்தியாக தூங்கலாம் இல்லையா. அதனால பொங்கல் செஞ்சுக்கணும். பொங்கலில் தொட்டிக்கிறதுக்கு சாம்பார் தான் செஞ்சேன். காலையிலவே சட்னி செஞ்சு அசைத்துட்டோம் இல்லையா. அதனால நைட்டுக்கு வந்து சாம்பார் செஞ்சு சாம்பாரில் தொட்டி சாப்பிட்டுக்கணும். பொங்கலில் எத்தனை பேருக்கு நைட்டில் இந்த மாதிரி பொங்கல் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிடுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்டுட்டு பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுநாளுக்கு தேவையான இந்த மாதிரி சுண்டல் காபூலி சென்னா அதுக்கப்புறம் சோயாபீன் இதெல்லாம் ஊற வச்சுன்னு இருக்கிறேன். ஏன்னா இது காலங்காத்தில் பசங்களுக்கு லஞ்சு டிஃபன் செய்கிறதுக்காக வேணும். அதனால இந்த மாதிரி முந்தா நாள் நைட்டே ஊற வச்சுக்கணுன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு இருக்கிறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை கொஞ்சம் க்ரோத் பண்ணி வைங்க. ஏன்னா இது ஸ்டார்ட் அப் சேனல் இல்லையா. உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்பவே தேவை. ஸோ அதனால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.